இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, பூஜைக்கு உங்களை சிகப்பு புடவை கட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, இந்தாங்க. அக்கா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இது யாருக்கு? அக்கா இத அயலி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அது கொடு. சரி, இத நானே அயலி கிட்ட கொடுத்துறேன், நீ போ. ஏன் அண்ணி? ஏன் நாங்க கொடுத்தா அவ வாங்கிக்க மாட்டாளா? இல்ல, அவ்வளவுதான். இதோ நீயே புடிச்சிட்டியே. இததான் நானும் சொன்னேன். இதுக்கு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிட்டு? இப்போ யார வச்சு இந்த புடவை அவகிட்ட குடுக்கறது? இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நானே கொண்டு போய் கொடுத்துறேன். கொடு. என்ன பாக்குற? இந்திராணி தான் உனக்கும் ரித்திகாவுக்கும் இந்த புடவைய கட்டிட்டு வர சொல்லி கொடுத்து விட்டா. சரிங்க அத்தை, ஆனா இது எதுக்கு? என்கிட்ட இருக்கிற புடவையே நான் கட்டிட்டு வந்திருப்பனே. எதுக்கா? ஓ, நீ கிச்சன்ல அப்போ வேலையா இருந்தல்ல, அதான் உனக்கு தெரியல. பூஜையில கலந்துக்கிற பொண்ணுங்க சிகப்பு கலர் புடவைய கட்டிட்டு வரணும்னு சொல்லி ஐயர் தான் சொன்னாரு. அம்மா, அவ ரெடி ஆயிட்டான்னா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ரெடி ஆயிட்டாங்க, இதோ இப்ப வந்துருவாங்க. இதோ ரித்திகா வந்தாச்சு. இவா வந்துட்டா, இன்னும் அந்த 2 பேரும் வரலையே. ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. அம்மா, நல்ல நேரம் முடிய போறது. அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னா நன்னா இருக்கும். ஏன்னா நாம இந்த பூஜையை பண்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காகத்தான். அது இந்த மாதிரி தாமதப்படுறது நல்லா இருக்காது. இல்ல, இப்ப வந்துருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாம நாமளே இழுத்து போட்டுக்கிற பிரச்சனை தானே. பூஜைக்கு முக்கியமானவங்க நானும் என் புருஷனும் தான். நாங்க 2 பேரும் எப்பவோ ரெடியாகி வந்துட்டோம். ஆனா இந்த பூஜைக்கே சம்பந்தமே இல்லாத 2 பேரால இன்னும் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த பூஜைய ஏன் புருஷனுக்காக நான் ஏற்பாடு பண்ணது தானே. இது எக்கேடு கெட்டு போனா அவங்களுக்கு என்ன? நானே போய் கூட்டிட்டு வரேன். இத நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்ல அண்ணே, நான் தான் ஆணில பட்டு. போதும், நீ எதுக்காக இப்படி எல்லாம் சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆணில மாட்டி கிழிஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. இந்த வேலைய யாரு பாத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். மத்ததெல்லாம் நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் அண்ணே, இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம், விட்டுருங்கல. நான் தான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த தீபாராதனை காட்டுங்கோ. ரித்திகா, ஏத்து.
கபிலா, ஹோமகுண்டத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறமா பத்த வை. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உதய பெருமாள் சாரோட மூத்த வாரிசு நீங்க தானே? ஐயரே, இது என்ன ஒரு கேள்வி? உங்களுக்கு எத்தனை வருஷமா எங்க குடும்பத்தை பத்தி தெரியும்? இப்ப என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? இப்ப எதனால திடீர்னு இப்படி கேக்குறீங்க நீங்க? அதுக்கு இல்லம்மா, பொதுவா இந்த மாதிரி பண்ற பூஜையில மூத்த வாரிசு கையால ஹோம தீபத்தை பத்த வச்ச உடனே அது பத்திக்கும். ஆனா இங்க 3 தடவை முயற்சி பண்ணியும் ஹோமம் பத்தவே இல்லையே, அதனாலதான் கேட்டேன். அதுக்காக கண்ணு முன்னாடி என் புருஷனை உட்கார வச்சுக்கிட்டே இப்படிதான் கேப்பீங்களா? என் மாமாவோட மூத்த வாரிசும் இவருதான், மூத்த மருமகளும் நான் தான். இந்த குடும்பத்துடைய ஒரே ஆண் வாரிசும் என் புருஷன் மட்டும்தான். இத பாருங்கம்மா, நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீங்க திரும்பவும் ஹோம தீபத்தை பத்த வச்சு பாருங்க. ரித்திகா, பத்த வை. ம்